உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு ராகு கேது பயிற்சி. 2023 அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிறது. இது 1.5 வருஷ காலம் இந்த ராகு கேதுடைய பயிற்சி. 1 வருஷம் 6 மாத காலங்கள். இப்போ இதில் இந்த 6 மாத காலங்கள், முதல் வரக்கூடிய இந்த 6 மாத காலங்கள், அதாவது 180 நாட்கள், இதுக்கு நம்ம பலன் சொல்ல போகிறோம். அப்போ பலன் சொல்ல போகிறோம்னா எந்த ராசிக்கு சொல்ல போகிறோம் அப்படின்னா கன்னி ராசிக்கு தான். அப்போ அந்த கன்னி ராசிக்காகப்பட்டது இந்த ராகு கேது பயிற்சி ஆகப்பட்டது நல்லதை செய்யுமா செய்யாதா அப்படிங்கிறது தான் இப்போ நான் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாண்ட 8ஆம் இடத்துல இருந்து வந்த அந்த ராகுவும் 2ஆம் இடத்துல இருந்து வந்த அந்த கேதுவும், இந்த ராகு கேது பயிற்சி ஆகப்பட்டது பின்னோக்கி நகர்வதால் அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது 7ஆம் இடத்துலையும், கேது பகவான் ஆகப்பட்டது ஜென்மத்திலையும், அதாவது கன்னி ராசியிலையும் இப்போ பயிற்சி ஆகிறாங்க. அப்போ இந்த பயிற்சி காலகட்டங்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும்? கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுக்களுக்கு எந்த ரூபத்திலையும் பகை இல்லை. அப்ப அந்த ராகு கேதுக்களாகப்பட்டது கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும் நல்லதை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அப்ப எப்பவுமே ராகு திசை நடந்தாலும் கேது திசை நடந்தாலும் கன்னி மிதுன ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த கேது திசைங்கிறது கன்னி ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை, மிதுன ராசிக்காரங்களுக்கு ராகு திசையினால பிரச்சனைங்கிறது இல்லை. அப்போ 12 ராசிகளிலேயே ராகு கேதுக்களாகப்பட்டது 7ஆம் இடத்திலையும் ஜென்மத்திலையும் இருந்து பிரச்சனையை கொடுக்காத ஒரு ராசி எதுனா கன்னி ராசி. அப்போ மற்ற எல்லா ராசிகளுக்கும் 7ஆம் இடத்திலையும் ஜென்மத்திலையும் ராகு கேதுக்கள் இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். அப்போ கன்னி ராசி ஆகப்பட்டது ஒரு விதிவிலக்கானது. அப்போ இந்த கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு வர்றதுனால கடந்த காலங்களில் இந்த கன்னி ராசிக்காரங்களாகப்பட்டது நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, திருமணம் நடைபெறாமல் தடுங்கல், திருமணத்துக்கோசரம் போய் பொண்ணு கேட்டாலும் பொண்ணு கிடைக்கல, இது மாதிரி சூழ்நிலையில் தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இப்போ அந்த பிரச்சனை இல்லை. கன்னிராசிக்கு 7ஆம் இடத்துல அந்த ராகு இருந்தாலும் அந்த ராகு யாருடைய வீட்டில் இருக்கிறாங்க? குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ அந்த குரு பகவான் ஆகப்பட்டது புதனுக்கு ஒரு நட்பான கிரகம். அப்போ அந்த நட்பான கிரகத்துடைய வீட்டில் தான் அந்த ராகு இருக்கிறாங்க. அப்போ அந்த ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு திருமண வாய்ப்பை கொடுக்கும். அதே சமயத்தில் இப்போ நீங்கள் பொண்ணு பார்க்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், எது வேணால் செய்யலாம். அதே சமயத்தில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். குடும்பம் ஆகப்பட்டது பிரிஞ்சு போகிற கண்டிஷனில் இருந்தால் கூட அதை மீறி இவங்க நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக ஒன்று சேரும். இது போக இப்போ இவங்களுக்கு வெளிநாடு போகணும்னு ஆசை இருக்குது, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது, வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது, வெளிநாட்டில் போய் படிக்கணுங்கிற ஆசை இருக்குது. இத்தனை ஆசைகள் இருந்தாலும் அது எல்லாமே தடைப்பட்டு கொண்டு தானே வந்துட்டு இருக்குது. அப்போ அந்த தடைகளாகப்பட்டது நீங்கி இந்த பீரியட்ல இந்த ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பை கொடுக்கும். அங்கே போய் சம்பாதிப்பதற்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகி நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய அளவுக்கோ, வேற டிஸ்ட்ரிக்ட் போகக்கூடிய அளவுக்கோ, வேற ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய அளவுக்கோ நல்ல மாற்றத்தை இந்த ராகு பகவான் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இது போக இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது நீங்க செய்யக்கூடிய தொழிலில் இருந்த சுணக்கம், அதாவது பார்க்க போனா இருந்த தடைகள், பார்க்க போனா உங்களுடைய தொழிலை வளர விடாமல் நீங்க முயற்சி பண்ணியும் நீங்க நினைச்ச இடத்துக்கு வர முடியாமல் இருந்த சூழ்நிலைகளையும் மாற்றி இப்போ பார்க்க போனா தொழிலில்
நீங்க நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு, நீங்க ஆசைப்பட்ட தொழிலை செய்யலாம். அந்த தொழில் முறையில பார்க்க போனா நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ, என்ன நினைக்கிறீங்களோ அது தாராளமாக செய்யலாம். இது போக இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய கிரகங்களாகப்பட்டது சனி பகவானும் 6ஆம் இடத்துல. அப்ப அந்த 6ஆம் இடத்தில் சனி பகவான் அமைந்திருப்பது யோகம். கன்னி ராசிக்கு 5, 6 அந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் அமைஞ்சிருக்கிறது யோகம். அப்போ அந்த சனி பகவானாலையும் தொழிலுங்கிறது உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். அந்த முன்னேற்றத்தின் மூலியமாக நீங்க படிப்படியாக உயர்ந்து வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கூட இந்த ராகு பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால நீங்க அந்த தொழிலை வெளிநாட்டில் செய்யலாம். நீங்க வெளிநாட்டுடைய தொடர்பு கிடைக்கும். வெளிநாட்டு பணமாகப்பட்டது நீங்க சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளாகப்பட்டது இப்போ இந்த பீரியட்ல கண்டிப்பா நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்துல இந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு சில தடைகளையும் சில குழப்பத்தையும் சில மாற்றங்களையும் கண்டிப்பா கொடுக்கும். அப்படி கொடுத்தாலும் இந்த சனி பகவானும் இந்த ராகு பகவானும் அந்த குழப்பத்திலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்குவாங்க. அப்ப இது போக உங்களுக்கு அந்த ஜென்மத்துல கேது இருக்கிறாங்க. இந்த ராகு பகவான் நல்லது செஞ்சாங்கன்னா கேது பகவான் ஆகப்பட்டது அதுக்கு ஆப்போசிட்டா செய்வாங்க. அப்ப அந்த ஜென்மத்துல அந்த கேது இருக்கிறதுனால, கண்ணியில கேது இருக்கிறதுனால கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு விதமான பயம் வரும். அவங்களுடைய முயற்சிகளை உடைக்கிறதுக்கு தான் இந்த கேது பார்க்கும். அப்ப கன்னி ராசிக்காரங்களாகப்பட்டது அவங்க முயற்சி பண்ணி அவங்க முன்னேற்றத்துக்கு போகணும், அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க முயற்சி பண்ணா கூட அந்த முயற்சிகளை அந்த முயற்சிக்கு உண்டான வழியை தடுத்து நிறுத்துவதற்குண்டான சூழ்நிலை தான் இந்த கேதுங்கிறது பண்ணும். இது போக அந்த சந்திர பகவானாகப்பட்டது கன்னிராசிலேயே போறதுனால அந்த இவங்களுக்கு தாய் சம்பந்தப்பட்ட தாய் மூலியமாக சில பிரச்சனைகள் வரும். இது போக உங்களுக்கும் சில உடலாதிபதி உங்களுக்கு மருத்துவ ரீதியாக சில பிரச்சனைகளையும் கண்டிப்பாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு பார்க்க போன சனி பகவானும் ராகு பகவானும் உங்களை காப்பாற்றி விட்டுருவங்களுடைய எந்த ரூபத்திலையும் உங்களுக்கு பார்க்க போன தவறான வழியில போய் நீங்க சிக்கிட்டு அதில் பார்க்க போன மாட்டிட்டு முழிக்கிற அளவுக்கு வாய்ப்புகளை உருவாக்க மாட்டாங்க. அது போக இந்த கேது பகவானுடைய அனுகிரகமாகப்பட்ட ஜென்மத்திலேயே இருக்கிறதுனால அண்ணன் தம்பி இவங்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். அப்போ அவங்க கூட சில பிரச்சனைகள் உருவாகும். இது போக வெளியில பழக்க வழக்கம் நல்லா இருக்காது. இது போக நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க நல்ல பேர் வாங்கி ஒரு நல்ல ஒரு சிறப்பா இருந்தா கூட இந்த ராகு ஜென்மத்துக்கு வந்ததுனால உங்களுக்கு மேல அதிகாரிகளாகப்பட்டது அவன் எங்கேயும் சரியில்லையாட்டு இருக்குது, அவன் இப்போ வர வர சரியில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் ஆகப்பட்டது, உங்க மேல ஒரு பேட் ஒப்பீனியன் ஆகப்பட்டது, ஒரு திரை விழுகிற மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும். அப்ப அந்த திரைகள் விழுகுது, நம்ம மேல ஒரு கெட்ட பேர் வருது, ஒரு கெட்ட சூழ்நிலை வருது அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலையில உருவாகும். அப்படி உருவானாலும் பயந்துக்க வேண்டியது இல்லை. இது போக அந்த குரு பகவானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குது. இந்த குரு பகவான் ஆகப்பட்டது ஏப்ரல் மாசத்துல மாறுறாங்க. அப்ப நீ ஏப்ரல் மாசத்துல மாறும்போது உங்களுக்கு பார்க்க போனா அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசியை பார்ப்பாங்க. அப்படி உங்க ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு சனி, இந்த ராகு, இந்த குரு பகவான், இந்த 3 கிரகங்களுடைய அனுகிரகங்களும் உங்களுக்கு சூப்பரா வந்துடும். அது இது பார்க்க போனா இந்த ஏப்ரல் மாசத்துக்கு மேல, அந்த ஏப்ரல் மாசத்துக்கு முன்னாண்ட இந்த 6 மாத காலத்துக்கு கொஞ்சம் அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் சரியில்லாதனால கொஞ்சம் யோசனை பண்ணி நடந்துக்கோங்க. இது போக இப்ப கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு ராகு திசை கண்டிப்பா நடக்கும். அப்ப அதுக்கு முன்னாடி அந்த சந்திர திசையோ அந்த சூரிய திசையோ இந்த செவ்வாய் திசையோ கொஞ்சம் கொஞ்சமா நடந்து முடிஞ்சிருக்கும். அப்போ அந்த ராகு திசை நடக்கும்போது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அவங்க நினைச்சது கிடைக்கும், அவங்க எதிர்பார்த்தது நடக்கும். இது மாதிரி வாய்ப்புகளாகப்பட்டது கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குது. இப்ப ராகு திசை நடக்கல, இப்போ குரு திசை நடக்குது அப்படின்னாவே அந்த குரு திசை நடந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி, அப்ப அந்த குரு திசையின் மூலியமாகவும் நல்லது நடக்கும்.
இல்லை சனி திசை நடக்குதுன்னா சனி 6ஆம் இடத்து அதிபதி, அதுவும் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க முடியும், பாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்காது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக பிரகாரம் இப்போ இந்த கோல்சார பலனாகப்பட்டது நீங்கள் முழுசாக நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருந்தால் உங்களுக்கு இந்த பலனாகப்பட்டது 100% நடக்கும். அப்போ அந்த 100% நடந்தால் உங்களுடைய வாழ்க்கை தகுதி தரம் அந்தஸ்து எல்லாமே மாறும், நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.